வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் வர்ண கலாபன மகா கும்பாபிஷேகமானது 4ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது செவ்வாய்க்கிழமையன்று மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரசாதம் வழங்குதல் என பல்வேறு பூஜையுடன் தொடங்கியது. புதன்கிழமையன்று மங்கள இசை, 2ஆம் கால யாக சாலை பூஜைகள், விமான கலசம், பிரதிஷ்டை தீபாராதனை போன்ற பூஜைகள் நடைபெற்றது. மேலும் வியாழக்கிழமையன்று மங்கள இசை, 4ஆம் கால யாக சாலை பூஜைகள், மூல மந்திரம், மாலா மந்திரம், காயத்ரி ஹோமம், மந்திரங்கள், நாடி சந்தானம், அருள் சக்தி கலசமாலயம் வருதல், விமான கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார சகித அருள்மிகு சித்தி விநாயகருக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயர் ராமச்சந்திரன், துணை மேயர் வெற்றி செல்வன், பொதுநல ஆர்வலர்கள் தொண்டாமுத்தூர் ரவி, தளபதி முருகேசன், மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை, மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ், நாகப்பா சுந்தரம், காட்டன் இந்தியா செந்தில் மற்றும் பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருப்பது 1973 1973, 2004, 2003 கும்பாபிஷேகம் இந்த கோயில் நடைபெற்றுக் நடந்தது. இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு அளித்து நல்ல முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துள்ளார்கள். அனைவருக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கிறது அதற்கு இந்த கோயிலுக்கு மிகவும் சிறப்பு. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷங்களாக மிகவும் சிறந்த நல்ல முறையில் எல்லாருடைய ஆதரவினாலும் நல்ல முறையில் நடந்து வருகிறது. இதற்கு நாங்கள் எங்கள் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.